செவ்வாழை பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படின்னு பார்த்துருவோமா? வாங்க பார்த்துடலாம். சொல்லு. செவ்வாழை பழத்தை நல்லா உடிச்சு எடுத்துக்கலாங்க. வாழைப்பழத்தை பீஸ் பீஸா அறுத்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சுக்குவோங்க. இந்த வாழைப்பழத்து கூடயே சர்க்கரையும் போட்டு நல்லா மைய அரைச்சுக்கணுங்க. நான் எடுத்த வாழைப்பழத்துக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்களும் மிக்சியை போட்டு அரைச்சிக்குவோங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சில வரணுங்க. இப்போ கேக் மிக்ஸ் பண்ணுற பவுலில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாங்க. அப்போதான் கேக்கு நல்லா பஞ்சு மாதிரி வருங்க. ரொம்ப லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கணுங்க. அப்போதான் கேக்கு நல்லா வருங்க. கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. வாசனைக்கோசரம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் பிச்சு போட்டுக்கலாங்க. ஏலக்காய் கூடயே வெண்ணிலா எசன்ஸும் ஃப்ளேவருக்கோசரம் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாங்க. சரி சரி, வாய்ஸ் எடுத்துருந்தீங்களா? அதில் வாய்ஸ் நான் எடுத்துட்டேன். கேக் ஒட்டாம வரதுக்கு பவுல்ல ஆயில் தேய்ச்சிக்கலாங்க. ஆயில் தேய்ச்சாதான் கேக்கு நல்லா ஒட்டாம வருங்க. ஆயிலும் நம்ம நம்ப முடியாதுங்க. கேக் ஒட்டினாலும் ஒட்டிக்கும். அதுக்கோசரம் ஷீட் போட்டு நம்ம கேக்கு கவர் பண்ணலாங்க. பண்ணி நல்லா பீட் பண்ணனதும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கேக்கு வரணுங்க. அப்பதாங்க கேக்கு நல்லா சாஃப்டா வரும். மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையும் இந்த பவுல்ல ஊத்திக்கலாங்க. பாத்தீங்களா எப்படி கேக்கு மாவு விழுவுதுன்னு? அந்த மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. தம்பி வேற நடுவுல வந்து கேக்க பண்றதுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க. அவனுக்கு அந்த கேக்கு சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசை இருக்கு போலங்க. அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. கேக்குல முந்திரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல வச்சு அடுக்கி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண ஓவனில் பவுலை உள்ளார வச்சு டைமும் டெம்பரேச்சரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பவுலை உள்ளார வச்சாச்சுங்க. இப்போ மூடிக்கலாங்க. 230. ரெட் பனானா சாப்பிட்டா ஹீமோக்ளோபினும் வெயிட்டும் கெயின் ஆகுங்க. அதனால அந்த வாழைப்பழத்தை குழந்தைங்களுக்கும் நீங்களும் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்ருங்க. வாழைப்பழ கேக்கு இல்லைன்னா பேன் கேக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப சத்துங்க உடம்புக்கு.
ம்